ஏசாயா 46வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் முதிர் வயது மட்டும் கர்த்தர் அப்படி செய்வார், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்வேன், இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தாங்கி ஏந்தி தப்புவித்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 23:4 சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடக்க நேரிட்டாலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னும் சொல்லப்படுகிற வேத வாக்கியங்கள் அநேகம் இருக்கு. ஏசாயா, 2 கொரிந்தியர், இன்னும் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது அதை சற்று 2 வசனங்களை கூட வாசித்து கடந்து போகும். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பிதாவும் ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு மெய்யாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆறுதலினாலே எங்கள் உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாமும் ஆறுதல் கூற திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பிறருக்கு ஆறுதல் கூறத்தக்கதாக கர்த்தர் நமக்கு சகல சூழ்நிலையிலும் ஆறுதல் தருகிறவராக இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா.